லைஃப்பில் பணம் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு சாப்பிட்ற கூட வழி இல்லாமல் இருக்கும்போது நான் கூட இருக்கேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ பண்ணு அப்படின்னு சொல்கிற கிடைக்கிற உறவுகள்லாம் ரொம்ப அரிது. சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா என்னை கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல் வளர்த்துட்டாங்க. இப்போ ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் அவங்கள நம்ம பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மக்கிட்ட காசு பணம் எதுவுமே இல்லாத போது அவங்கள பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது நமக்கு வர்ற வலி அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு ஆணுக்கும் உள்ளான மன கஷ்டம் அது. பெற்றவங்களை நம்மளால் ஒழுங்காக பார்த்துக்க முடியலையே அப்படின்னு வர்ற வேதனை. அந்த மாதிரி சூழ்நிலையில் நிற்கும் போது உனக்காண்டி நான் பின்னாடி நான் இருக்கேன், நீ என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு சொல்கிற வர்ற உறவுகள்லாம் ரொம்ப அரிது. அப்படி தான் என் வாழ்க்கையில் ஒருத்தவங்க வந்தாங்க. என் லைஃப்பில் எல்லாமாவும் அவங்க தான், எல்லாமாவும் எனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. நீ இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே கிடையாது. நம்மளோட சந்தோஷம், நம்ம நிம்மதி, நம்ம சந்தோஷமாக இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி கிடைக்கிற உறவுங்களை எப்போதும் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி லைஃப்பில் உங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள நீங்கள் தேடி பிடிக்கிற வரைக்கும் வாழ்க்கை உங்களை போட்டு படுத்தி எடுத்துரும். அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக மட்டும் இருங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கானவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. அதை மட்டும் நம்புங்க. பணம் இல்லாத நேரத்துலையும் பசித்த வயிற்றுலையும் இருக்கும்போது எனக்கு நானும் கூட இருக்கேன்னு இந்த உறவு மாதிரி உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் ஒருத்தவங்க வருவாங்கங்கிறத கண்டிப்பாக நம்புங்க. முதல் விஷயம் என்னென்னா, அதுக்கானதை நம்ம உருவாக்குறதுக்கு மன வலிமையும் வேணும். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட உண்மையாக இருக்கிறதுக்கு கற்றுக்குங்க, அதுதான் வேணும், வேறு எதுவுமே இல்லை. லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு நம்ம உண்மையாக இருந்துட்டோம்னா அதை காட்டிலும் ஒரு அழகான விஷயம் எதுவுமே கிடையாது. சில விஷயங்களில் நம்ம அவங்களுக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நம்ம யோசிக்கிறனால தான் கெட்டு போயிடுறோம். கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இருந்து பாருங்கள், அதோட பிரதிபலிப்பே வேறையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருப்போம்.